இந்த ரூமில் ஆன்மா இல்லைன்னா லெஃப்ட் சைடில் திரும்புங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிறது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு சயின்ஸ் தான். ஸோ அது என்ன அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஜீரோவாக இருந்ததுனா தான் ஒரு ஆப்ஜெக்ட் நிலையாக நிற்க முடியும். இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி விளக்குறேனே. இப்போ நாம் இந்த ஸ்கேல் எடுத்துக்கலாம், ஸ்டீல் ஸ்கேலை. இந்த ஸ்டீல் ஸ்கேலுடைய இந்த இடத்துல நான் என்னோடய விரலை வைக்கிறேன். அப்போ நான் கையை எடுத்தால் என்ன ஆகுது? ஸ்டீல் ஸ்கேல் கீழே விழுந்துருது. இப்போ அதே போல் இந்த ஸ்டீல் ஸ்கேலை இந்த பக்கம் தள்ளி இங்கனக்குள்ளேயும் விரலை வச்சு இந்த கையை விடுறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கையை எடுத்தாலும் என்ன ஆகுது? ஸ்டீல் ஸ்கேல் கீழே விழுந்துருது. இப்போ இந்த ஸ்டீல் ஸ்கேலுடைய சென்டர் பொசிஷனை நான் வைக்கிறேன், பேலன்ஸ் பண்ணுற ஒரு பொசிஷனை நான் வைக்கிறேன். ஓகே, இப்போ கரெக்டாக அதோடைய மிட் பாயிண்டில் நான் வச்சுருக்கேன். ஸ்டீல் ஸ்கேல் கீழே விழுகலை. இந்த எலிபெண்ட் எடுத்துக்கோங்களேன், இதில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி எது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஏன் அப்படின்னா இந்த பக்கமும் இதில் கம்பி இருக்குது, இந்த பக்கமும் கம்பி இருக்குது. இதில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்றத நம்ம எடுக்க முடியாததுனால என்ன செய்யுதுன்னா, இப்போ நம்ம இதில் போய் ஹோல்ட் பண்ணி ஃப்ரீயாக விட்டோம் அப்படின்னா கிராவிட்டியால் என்ன செய்யப்படுதுன்னா இந்த கம்பி கீழே விழுகிறதுக்கு, அதாவது இதோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியை நோக்கி அதை இழுக்கிறதுனால அது ஒவ்வொரு சைடாக டிஃப்ளெக்ட் ஆகுது. இதை டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஃப்ளெக்ஷன் நடக்கிறதுனால தான் இந்த கம்பி மூவ் ஆகுது. ஸோ இது மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் மூடியை நாம் எடுத்துகிட்டு அந்த பிளாஸ்டிக் மூடியில் விடும்போது சும்மா விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த பிளாஸ்டிக் மூடியில் அது அங்கிட்ட இங்கிட்ட மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இடியோ மோட்டார் எஃபெக்ட். இடியோ மோட்டார் எஃபெக்டால் தான் இந்த கம்பி நமக்கு தேவைப்பட்ட தேவைப்பட்ட நேரங்களில் தேவைப்பட்ட சைடில் அது திரும்புது. ஏன் அப்படின்னா இந்த தசைகளில் ஏற்படுற சின்ன சின்ன மூவ்மெண்ட்டு தான் இந்த கம்பியை அங்கிட்டும் இங்கிட்டும் ஈஸியாக மூவ் பண்ண வைக்கிது.